வறுமையே இருக்காது. உலகத்துல பசிங்கிறதே இல்லாம இருக்கும். அப்படின்னு சொன்னா அது நல்ல ஒரு கொள்கை தானேன்னு அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறார்கள்ங்கிறது பொறுத்தது. அடுத்தது உலகமெல்லாம் ஆரோக்கியமாக மக்கள் இருப்பார்கள். வெல் பீயிங் அண்ட் அதாவது குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் அப்படிங்கிற ஒரு பாலிசி. இந்த 2யும் பாலிசியும் பார்க்குறப்போ நல்லதா தான் தெரியுது. ஆனால் அதை எப்படி உள்ள எந்த நோக்கத்துல அதை கடைபிடிக்கிறார்கள், அதை எப்படி அவர்கள் கடைபிடிக்க போறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் போறாங்க பார்க்கறதுல அந்த நடைமுறைப்படுத்துவது தான் பிரச்சனையே இருக்குது அப்படிங்கிறார். அந்த நடைமுறைப்படுத்துவதில் கூட இது யூஎன் வந்து இது சரிங்கிற மாதிரி எடுக்கிறாங்களாம். அப்போ ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறப்போ அதுல கிரகர் சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் அத்தனை அனிமல்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆடு மாடுகள்லாம் அவ்வளவு எல்லாம் அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் போதுமான அளவு உலகத்தில் உணவு இருக்கிறது. அந்த அளவுக்கு உணவு வளர்கிறது, விவசாயத்துல வளருது. அப்போ சப்ளைல ப்ராப்ளமே இல்ல, சப்ளை நிறையவே இருக்குது. அப்ப என்ன தட்டுப்பாடு வருதுன்னு சொன்னா, எங்க இந்த பற்றாக்குறை வருது சொன்னா, அதை நாம் சரியாக பகிர்ந்து கொள்ளவில்லை. சில நாடுகள்ல வளமில்லாத நாடுகளோடு நம்மளுடைய வளத்தை நிறைய வளமுள்ள நாடுகள் வளமில்லாத நாடுகளோடு பகிர்ந்து கொள்வதில்லை. அப்படி மாதிரி பாலிசி இல்ல. அப்ப நல்ல ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தை சரியான லீடர்ஷிப் இல்ல, சரியான தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறார். அப்போ அந்த தலைவர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடும்போது நம்ம அரசியல் தலைவர்கள் அவர்களை பத்தி நான் குறிப்பிடவில்லை, நம்ம எல்லாருமே தான் அவங்க சொல்றார். கிரெக் பிரேடன் நம்மளை தான் குறிப்பிடுறார். நீங்கள் எல்லாரையும் குறிப்பிடுறார். ஏனென்றால் நமக்குள்ள அந்த மனப்பான்மை இருக்கிறதா, நம்ம கையில இருக்கிறத நம்மகிட்ட இருக்கிறத இன்னொருத்தரோட நாமல் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோமா, அந்த மனப்பான்மை இருக்கிறதா? அந்த மனப்பான்மை இல்லைன்னு சொன்னா அது தலைவர்கள் சொல்றது நீங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றார்.